ஓகே. இந்த கோயிலுக்கு பேர் என்ன? திருவிக்கிரமஸ்தலம். உலகநாத பெருமாள் திருவிக்கிரமஸ்தலம். பூங்கோவில் நாச்சியார் சமேத திருவிக்கிரம சன்னதி. ஓகே ஓகே. மறுபடியும் தேகலேச சாமி சமேத தேகலேச சாமி திருவிக்கிரம ஸ்தலம். ஆரண்யம் கிருஷ்ண ஆரண்யம். நதி பெண்ணை நதி. பெண்ணை நதி தென்பால் அமர்ந்திருக்கும் திருவிக்கிரம ஸ்தலம். இந்த கோயிலுக்கு என்ன விசேஷம்? என்ன இந்த கோயில் விசேஷம்? திருமங்கையாழ்வார் இந்த ஊர் ஆண்டில் இருந்தார். ஆமாம். ஆண்டு இருக்கும்போது பூர்த்தி செய்ததோட நிம்மதியோடு இருக்கலாம். மேலோகத்தையும் ஆளணும், தேவலோகத்தையும் ஆளணும் அப்படின்றத மனசில் ஒரு பேராசை கொண்டு நிற்கிறார். அப்போ அந்த தருணத்தில் நாரது வர்றார். என்ன வியாக்குலம், நான் தேவரையும் அடி வணங்கணும், எனக்கு நான் சொன்ன கேட்கணும். அது போல நீ சொன்னால் தேவர் கேட்கணுமா? சரி, அதை நீ யார் கேட்டாலும் தானம் நீ கொடுக்கணும், அதை செய்வாயா அப்படின்னு. செய்கிறேங்க அப்படின்னு பார்த்து அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்கள அடிமைப்படுத்து ஆட்படுறது, என் பேரை சொல்லு உன் பேரை சொல்லுன்னு அதிகாரம் பண்ணும்போது அவங்க திருமாலைக்கிட்ட சரணடைகிறாங்க. சரணடைந்து ஆளிலை மேல் பள்ளி கொண்டு இருக்கும்போது சரணடையும் போது நிமிர்ந்து பார்க்குறாரு. சரி, நான் கருணை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானை பரிசானையோடு அவர் வரல, வேதியர் வயசான வேதியரோட வந்து இங்கே யாகம் வளர்த்துருக்கும்போது கூனி குறுகி வரார். வந்ததும் என்ன பெரியவர் பார்க்குறீங்க? ஓ, இங்கே தங்கலான்னு பார்க்குறோம், 3 அடி மண் வேணும் எனக்கு தங்கறதுக்கு. அப்படின்னு 3 அடி மண் தானே, நான் பூர்ணமாக கொடுக்குறேங்க அப்படின்ட்டார். வந்துக்கிறவர் திருமால். அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்று சோதிக்கிறதுக்கு வந்துக்கிறாரு. திருமால் தானே வந்துக்கிறாரு. அவர் தான் என்னை ஆசை கேட்குறாரு. எனக்கு எவ்வளோ பெருமை, சொன்னது தான் தாரவாத்து கொடுக்குறேன் அப்படின்னு போது தாரவாத்து கொடுத்தா எனக்கு உலகமே, எனக்கே கூட ஆட்சி இருக்குல்ல குடும்பங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கமண்டலத்தில் தண்ணி விழாத அப்படியே எடுத்து அந்த தொலையை அடைக்கிறாரு அந்த சுக்கராச்சாரியர் தொலைன்னு. அப்புறம் வேதியெல்லாம் நம்ம தெர்ப்பை வச்சுருப்பாங்க, சும்மா பல்லு குத்துற மாதிரி தெர்ப்பு வச்சுருப்பாங்க. அந்த தெர்ப்பையில் அந்த சந்தில் கமண்டலத்தில் குத்துற கண்ணு நொல்லே ஆகுது. அப்படியே குறுகி நகர்ந்துடுறாரு. தடன்னு தண்ணி தர்ப்பணம் ஆகி போகுது. சங்குநாதம் ஓடும்போது இந்த வலது கையில் இருக்கிற சங்க இடது கையில் மாற்றி சங்கை மாற்றி சங்குநாதம் வருவார். வெற்றி கண்டு நான் தர்ப்பணம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்துட்டு ஆகாயத்து 1 அடி, விண்ணு 1 அடி, மண் 1 அடி அளந்து இன்னும் 1 அடி எங்கே அது கேட்குறாரு. இப்படி அளந்துட்டு இந்த காலை தூக்கி இன்னும் 1 அடி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது அதுக்கு தான் வாசு பொறுப்புள்ள இருக்கணும்னு பேர். இந்த சக்கரவர்த்தி மகன் நமைச்சி அது காலபுருஷன் இருப்பார். காலபுருஷன் ஜில்லுன்னு தெரியாத இருக்கும்போது இப்படி பிடிச்சா ஜில்லுன்னு புரிஞ்சு போகிற பையன். என்னப்பா நீ வந்த உருவு என்ன, குட்டையான உருவு நெட்டையான உருவை எடுத்து நீ இதை கூட பண்ணிருக்கீங்கன்னா சொன்ன ஆக்கிரமியம் இல்லை. எனக்கு அதிகாரத்தை அமைதி பண்ண தான் நான் வந்திருக்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு கீழ்லோகத்தில் தெருவோட ராஜபரிபாலம் பண்ணுற மாதிரி அமைச்சு விட்டுடுறேன். நீ என் காலை சேவிக்கும்போது ஒன்றையும் சேவிப்பாங்க, இந்த ஊர் நன்மை எல்லாம் நன்மைக்கே செய்துட்ட அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதிலிருந்து இங்கே உருவான கோயில் இதுதான். அப்புறம் பிறகு பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார் இவங்க 3 வராங்க. ஒரு நாளையில், ஒரு வருஷத்தில், ஒரு மாதத்தில், ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க. திருவோணம், அவிட்டம், சதயம் இது 3லையும் ஒப்பிட்டு பிறந்தவங்க. மகாபலிபுரம், திருமலை, பூந்தமல்லி இப்படி பிறந்தவங்க. அவங்க எப்படி பிறந்தாங்க? மாலையை தான் உதிர்ச்ச மாலையிலிருந்து பிறந்தவங்க. அப்படி பிறந்தவங்களை அவங்க எண்ணம் ஒன்று சேர்ந்து ஒருவரோடு ஒருவர் நான் சேவிக்க போகிறேன்னு, பெருமாளை சேவிக்க போகிறேன்னு வரல. இங்கே பெண்ணை ஆற்ற கடக்கும்போது 5-5:30 மணி இறங்கும் பொழுதில் மழை கொட்டிக்கினே இருக்குது. அப்போ அதே வேணுகோபால் சன்னதியில் மிருகண்ட ரிஷியும் அவங்க பத்தினியும்
ஒரு ஆட்கொண்டு அவங்களுக்கு ததி ஆராதனை செய்துக்கிட்டு பூஜை செய்துக்கிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. அப்போ வந்து பெருமாளை சேவைக்கு வராங்க, பெருமாளை சேவைக்கு வராங்கன்றாங்களே, நம்ம பெண்ண நதியில் தீர்த்தம் கொண்டு வந்து இவ்வளோ செய்கிறோமே, நம்மளுக்கு இன்னும் காட்சி வரலையே, அவங்களுக்கு கொடுக்குற காட்சி நம்மளுக்கு வராதா, திண்ணையில் படுத்துக்கோ, உக்காந்துக்கோ, நீங்கள் தங்கலாம்னு சொல்லிட்டு பொய்கையார்கிட்ட உத்தரவு கொடுக்குறாங்க. அப்போ திண்ணை சரியாக இருக்குது, உட்காந்து பார்க்குறாரு. ரெண்டாவது பொய்கையார் பூதத்தார் வராரு, வாங்க பெருமாளை சேவைக்கு தாங்க வந்தாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறது இடம் கொஞ்சம், நம்ம 2 பேரும் நின்றுக்கினே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து இருக்கலாம் அப்படின்றாரு. அப்புறம் பொய்கையார் பூதத்தார் பேயாழவர் வர்றாரு, 3 நின்றுனே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படி அந்த கதையை இந்த கதையை பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க பக்தி மிஞ்சி போச்சு. பெருமாள் கூட வந்து 4வது ஆளாக இப்படி கை வைக்கிறது, இப்படி கை வைக்கிறது, சோஷியலாக பழகின்னு வர்றாரு. ஏன்பா என் மேலே கை வைக்கிற, இடம்தான் நெருக்கிட்டமாகுது, ஏன்பா என் மேலே கை வைக்கிற அப்படின்னா அந்த வாரணம் ஆயிரம் இந்த பாட்டு பாடுறாரு, இந்த 4000 பிரபந்தமா அந்த பாட்டை பாடுறாரு. அப்புறம் திருக்கண்டேன் மேனி கண்டேன், எனக்கு பெருமாளுக்கு ஜோதி தெரியுது அப்படின்னு அப்படியே சேவிக்கிறாங்க. அப்பயே மிருகண்ட விஷயம் கூட இவங்க கூட சேவிச்சு இந்த ஆலயம் உண்டானது, ஒரு மங்களாசானம் உண்டானது. ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. உங்களோட பேர் என்னங்க? எங்கள் பேர் ரங்கநாத சாமி. இந்த ஆலயம் திருப்பணியில் கீப்பராக பெருக்கி சுத்தம் பண்ணிக்கின்னு இருக்கேன். எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? 2005. 2005 நான் எப்படி வந்தேன், எனக்கு ஜாதகம் சொல்ல தெரியும். ஜாதகம் சொல்ல தெரியும்னா 1 ஜென்மம், 2 குடும்பம், 3 சகோதரம், 4 தொழில், 5 புத்திரஸ்தானம், 6 ரோகஸ்தானம், 7 கலஸ்திரஸ்தானம், 8 ஆயுள் ஸ்தானம், 9 பிதா வர்க்கனுடைய ஸ்தானம், 9 சம்பளம் வாங்குகிற ஜீவனஸ்தானம், 11 லாபஸ்தானம், 12 விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானங்களிலே ஒன்றில் சனி இருந்தால், ஒன்றில் ராகு இருந்தால், ஒன்றில் சூரியன் இருந்தால், ஒன்றில் சந்திரன் இருந்தால், இவர் 9 பேரும் ஒன்றில் இருந்தால் என்ன பலன், 2ல் இருந்தால் என்ன பலன், 3ல் இருந்தால் என்ன பலன், 4ல் இருந்தால் என்ன பலன், 5ல் இருந்தால் என்ன பலன், 6ல் இருந்தால் என்ன பலன், இப்படி 12 லக்னத்திலையும் வருவார். அதிலே அவருக்கு முறை சூரியனுக்கு 1 மாதம், சந்திரனுக்கு 2.5 நாள், குருவுக்கு 1 வருஷம், சனிக்கு 2 வருஷம், ராகுக்கு 1 வருஷம், இப்படி கேதுக்கு ஒரு 2 மாதம், ஒரு இப்படி பங்கு பிரித்து 9 பங்கு பிரித்து வரும்போது அவங்க ஜோதியில் சரி மேஷத்தில் செவ்வாய் சூரியன் இருந்தால் ஆட்சி, அதே மாறி வந்தால் சிம்மத்தில் இருந்த ஆட்சி, இப்படி அவங்களுக்குலாம் ஆட்சி உச்சமெல்லாம் எனக்கு தெரியும். அது 8வது லக்னத்தில் எனக்கு கன்னி துலாம் விருஷகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம், 8ல் சந்திரன் சனி நீச்சம் அடைஞ்சிட்டோம். நீச்சம் அடைஞ்சிட்டா 55 56 60 59 நீச்சம் அடைகிற சமயத்தில் நீச்சம் அடைஞ்சிட்டா உனக்கு உயிர் காலி போக வேண்டியதுதான் அப்படின்றது பெருமாள் பார்க்குறாரு. அப்போ புதனுடைய வீட்டில் புதனுடைய வீட்டில் புதன் இருக்கிறாரு. எனக்கு மிதுனத்தில் புதன் ஆட்சி கொண்டு இருக்காரு. அப்போ புதன் ஆட்சி கொண்டு வந்தால் இவனை நான் விட மாட்டேன். ஆப்ரேஷன் பண்ணி இந்த கோயில் பெருக்கிறதுக்கு அதுக்கு மேலே 13 வருஷம் எனக்கு ஆயுள் கொடுத்துருக்காரு. 13 வருஷமாக ஆயுள் கொடுத்துருக்காரு. இனி 13 வருஷமாக ஆயுள் கொடுக்குறவ ஆயுள் உங்கள் கையிலிருந்து வரணும். அவன் ஆண்டவன் விட்ட வழிதானே? ஆமாம். அதாவது நான் நம்பினோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. இது நம்பினோர் கெடுவதில்லை. எப்படி இருந்தாலும் இந்த பொய்ன்றது ஒன்றுமே கிடையாது. யோனின் வழியால் வந்தாலும் மூர்க்கமாக வாழக்கூடாது. புவிமேல் மானிடராய் பிறப்பதோ அரிது, இந்த புலன்களெல்லாம் பழுதில்லாமல் இருப்பதோ பெரிது. நல்லதை செய்து நல்லதே வாழணும். இப்போ இந்த பாதத்துக்கு 1 ரூபா போடுங்கன்னு சொல்கிறேன். பாதத்துக்கு 1 ரூபா போட்ட காசு இங்கே எனக்கு 40 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே இல்லை. அது என்ன ஜீவிக்கிறது? பெருமாளைன்றேன் போட சொல்லு, எடுத்துக்கோ. 10 ரூபா சேர்த்து காலையில் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ 10 ரூபா என்ன பண்ணுறதுன்னு தான் எடுத்துக்கிட்டேன். அது 10 ரூபா இருக்குது, 10 பேர் 1 ரூபா போட்டுக்கிறாங்க, அதை எடுத்துக்குவேன். இதுக்கு மேலே நான் விருப்பம் இருந்தால் போடுங்க, சில்லறை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா
பாதத்தை மட்டும் தொட்டு கும்பிட்டுப்பாங்க. பாதம் பாதார்த்ததனை நாடி வேதாந்த நுனியை தேடி மனமே நுனக்கிந்த விதி மாயவனையே துதி சினமதை ஒழித்த கதி சேருவது இதுவே ததி. பாதார்த்த மதனை நாடி வேதாந்த நுனியை தேடி மனமே 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 நுனக்கிந்த விதி மாயவனையே துதி சினமதை ஒழித்த கதி. 8 புகுந்து நம்ம வாசப்படி இருக்குத அது 8 அடி 2 அடி 8 அங்குலம் தான் அகலம் வைக்கணும். 8 2 புகுந்து 8 அங்குலம் 2 அடியில் புகுந்து அந்த வீட்டின் நெட்டையை நீயே அறிந்து 8 2 புகுந்து நெட்டையை நீயே அறிந்து அஷ்டயோகத்தை புரிந்து வெட்ட வெளிதனில் திரிந்து தயை என்னும் தயாநிதியை கோவிந்தாவென கூவி மனமே நுனக்கிந்த விதி மாயவனையே துதி சினமதை ஒழித்த கதி சேருவது இதுவே ததி. அப்புறம் தசாவுதாரா தாமோதரா என்னை தயை வைத்தருள்வாய் ஸ்ரீரங்கா சதா சங்கு சக்கர ஆயுதனே சர்வலக்ஷ்மி நாயகனே தசாவுதாரா தாமோதரா என்னை தயை வைத்தருள்வாய் ஸ்ரீரங்கா ரங்கா ரங்கா மச்சவதாரா கூர்மவதாரா வராக நரசிம்ம வாமனவதாரா பரசுராமனடுத்த ராமவதாரா பலராம கிருஷ்ண கல்கியவதாரா தசாவுதாரா தாமோதரா தசாவுதாரா தாமோதரா கோவிந்தனை மலையேறி கும்பிடுவோமே இந்த குவலயத்தில் அவன் துணையை நம்பிடுவோமே கோவிந்தனை மலையேறி கும்பிடுவோமே. திணறுது ஆசீர்வாதம் உத்தரவு வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக உங்களோட காய்ச்சது ரொம்ப சந்தோஷம். உங்களோட வார்த்தையெல்லாம் உலகத்துக்கு போகுது. இப்போ நான் யூடியூப்பில் போட்டு உலகமெல்லாம் பார்க்க போகிறாங்க. அப்போ உங்களை உலகத்தை கொண்டு வர்றதுக்கு நான் இந்த ஆண்டவன் என்ன அனுப்பியிருக்கிறார் இங்கே உங்களை. ஓகே பாட எங்களுக்கு எல்லாம் முருக்கமாக இருக்குதுன்னு. நாங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் சாத்திரம் தெரியும். உங்கள் சொல்ல நல்லா விளங்கி இருக்கும் எல்லாருக்கும். ரொம்ப உங்களுக்கு விசேஷம் இருக்குது. அந்த பேயாழ்வார் பொய்கையாரும் பூதத்தாரும் பொய்கையாரும் பூதத்தாரும் பேயாழ்வாரும் பெருமழையில் பெண்ணை ஆற்றை கடந்து தென்பாலே தேடி வரார் தியாகலீச பெருமாளாம் திருக்கோவிலூரா தியாகலீச பெருமாளாம் திருக்கோவிலூரா பூங்கோவில் நாச்சியாராம் புஷ்பவள்ளி தாயாராம் பூங்கோவில் நாச்சியாராம் புஷ்பவள்ளி தாயாராம் தேகலீச சுவாமியாம் ஸ்ரீதேவியாம் பூதேவியாம் திருக்கோவிலூர் நடுவே ஸ்தலம் கொண்ட தேகலீச பெருமாளே சரணம் சரணம் சரணம். வணக்கம் ஐயா.